ஸோ கைஸ், இப்போ நான் ஃபைனலி எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு இப்போ வெக்கேஷன் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் வித் மீ வீடியோ தான் போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ நான் ரெயின்போ ட்ரா வந்துட்டு தொடச்சிட்ருக்கேன். அந்த அவுட்ரு கவர் மட்டும் ஒயிட் கலரு, இன்னும் உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்னும் தனியாக க்ளீன் பண்ணணும். இதுதான் வந்துட்டு தொடச்சி வச்ச ட்ரா. இப்போ வந்துட்டு இத்தனையும் உள்ளே இருந்துருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். நான் ஆல்ரெடி என்னென்ன போடணும்னு ஆல்ரெடி போன வீடியோவில் க்ளீனிங்லேயே ஒட்டி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு போட்டு வைக்கிறதெல்லாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எடிட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா வந்துட்டு எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஓகே, வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். The next day. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த ஷெல்ஃப் தான் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்துட்டு அதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடம் வந்துட்டு ஒரு இடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒவ்வொன்றா சுத்தம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். முதலையே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு உள்ள ஷெல்ஃபில் எதில் வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஷெல்ஃப் க்ளீனிங் தான் கொஞ்சம் ஹார்டாக தோணுச்சு இந்த ஃபுல் க்ளீனிங்லேயுமே. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுக்கு கேப்பில் என் தம்பி வேறு இதையும் வாங்கிட்டு போனான். ஸோ இப்போ வந்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு வச்சுக்கிட்டிங்க, அதாவது வேஸ்ட் பாஸ்கெட் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கையில் கிடைக்கிறது அப்படி வேஸ்ட் பாஸ்கெட் போடலாம். ஏன்னா நிறைய டைம் நம்ம எல்லாருமே வந்துட்டு பண்ணுற தப்பு, கையில் வேஸ்ட் பாஸ்கெட் இல்லைன்னா அப்படியே போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப கசகசன்னு ஆயிரும். ஸோ வந்துட்டு எப்போவுமே பக்கத்தில் ஒரு வேஸ்ட் பாஸ்கெட் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு க்ளீனிங் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு என்னோட வழி ஒரே ஒரு டிப்பு. நான் எப்போவுமே இப்படி தான் க்ளீனிங் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இப்போ கிளாத் வச்சு நான் துடைக்க போகிறேன். ட்ரை கிளாத் வச்சு நான் துடைக்கிறத வந்துட்டு நல்லா நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ நான் வெட் கிளாத் வச்சு துடைக்கிறத வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு வெட் கிளாத் வச்சு முதல்ல நீங்கள் ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிடணும் ரொம்ப தூசியாக இருக்கிற இடத்துல. நான் வந்துட்டு ரொம்ப தூசியாக இருந்துச்சு என்னோடய ஷெல்ஃப் பக்கத்தில். ஏன்னா வந்துட்டு கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளே தான் போட்டு வைப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு கையில் இப்போ வந்துட்டு வேஸ்ட் பாஸ்கெட்டில் போட வேண்டியது அப்படியே அனுப்பிச்சிட்டு போட்டுருவோம். ஸோ வந்துட்டு ரொம்ப தூசியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் துடைச்சிட்டு நான் ஒவ்வொன்றா, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தால ஒவ்வொன்றா எதுக்குள்ளே வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. ஒவ்வொன்றா வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் நான் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாமே. தென் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லாருமே வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க, சில பேர் அதுவும் பார்க்கறதில்ல. ஷார்ட் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், பட் ஆனால் கொஞ்சம் லாங் வீடியோஸ்க்கும் பண்ணுங்கள். நான் வந்துட்டு லாங் வீடியோஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு எடிட் பண்ணி போடுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப நான் எடிட்டிங் நேற்று பண்ணல. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நான் வந்துட்டு உட்காந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் வந்துடுறத. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கைஸ், கொஞ்சம் நான் சொன்ன மாதிரியே லாங் வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா? ரீல்ஸ் மட்டும் பார்த்தனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு எடிட் பண்ணி லாங் வீடியோஸ்க்கு போடுறேன். ஸோ அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க லாங் வீடியோஸ்க்கு. ஸோ கைஸ், இதுதான் லாஸ்ட்டு பிளேஸ் ஃபார் க்ளீனிங். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த 2 ட்ரா தான், அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவேன். நான் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன், அதனால் எனக்கு தெரியல. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றில் ஒரு ட்ராவில் மெமரிஸு, ஒன்றில் க்யூட்டான திங்ஸு. இந்த 2 ட்ராவும் கபோர்ட்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் அதுக்குள்ளே நான் க்யூட்டான திங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.